நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன மாதிரி யோகங்களை தரப்போறாங்க? எந்த மாதிரி யோகம்? அதாவது ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறேன், விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படின்னா அது ராஜயோகம்னாலே சூப்பர். அது என்ன விபரீதம் அப்படின்னா, விபரீதமா ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னா என்ன அப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்து அடடா அடடா அப்படிங்கிற. ஆமா, அது மாதிரி நான் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் சார், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான், லைக் தட். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? 3-6 கூடிய குரு பகவான் ஒரு பக்கம் 9ஆம் இடத்துல உட்காந்து 9ல குரு இருக்கார். இந்த பக்கம் சனி பகவான் என்னடான்னா 4-5 கூடியவர் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன ஏற்படும்? நிறைய பேர் சொல்லுவாங்க 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாச்சே, இதுல என்ன பெரிய விசேஷம்? 6ஆம் இடத்தை போய் ராம்ஜி சரியா அவ்வளவு தூரம் பிரமாதமா சொல்றார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா முக்கியமா பணி, வேலை. வேலை ஒருத்தனுடைய முதுகெலும்பு இது, ஒரு அடிப்படை வாழ்க்கையிலும் இது பணி, வேலை. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய தகுதிங்கிறது முடிவாகுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் என்பது எதிரிகள், சத்ருக்கள். நம்ம இப்பதான் நான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன், எப்பொழுதும் நாம் ஏதாவது ஒன்று புலம்பிட்டே இருக்கோம், எதிரிகளை பத்தி புலம்பிட்டே இருக்கோம். என்ன முன்னுக்கு வர விடாம தடுக்கிற சக்தி எல்லாம் யாரு தெரியுமா, அதெல்லாம் பேசிட்டே இருக்கோம். சி, டோன்ட் டிஸ்கஸ், இதெல்லாம் டைம் வேஸ்ட். எஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் டைம் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உங்களை இந்த உலகம் கண்டுக்கவே இல்லை, அவனுக்கு 1008 வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும். நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, நான் நடந்து வரேன் சார், என் காலை பிடிச்சி இழுத்து விடுறாங்க சார், அது அவனுக்கு 1008 வேலை. நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க பிரமை, அதெல்லாம் உங்க பிரமை. நம்ம முன்னுக்கு வரல, இது நம்ம ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிருவீங்க. 6ஆம் இடத்தை சனி பகவான் வரும்பொழுது ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. யாரு வேணா என்னை எதிரி நினைச்சுக்கோ, இது என் பாலிசி செல்வியா, நீ யாரு வேணா என்னை எதிரி நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. அப்ப நான் எதிரின்னு யாரை நினைக்க போறேன்? என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய கர்வம், என்னுடைய முயற்சியின்மை, இதெல்லாம். ஸோ சுய பரிசோதனை செய்து கொள்ள போறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த்னஸ் என்ன, செல்ஃப் அனாலிசிஸ். ஜுஹாரி விண்டோன்னு பேரு. அதை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஜுஹாரி விண்டோன்னா என்ன, என்னை எத்தனை பேருக்கு தெரியும், என்னை எத்தனை பேருக்கு தெரியாது, நான் எதெல்லாம் வீக்கு, நான் எதெல்லாம் முயற்சி இல்லாமல் இருக்கேன். உங்களை நீங்கள் கடைசியாக நான் எத்தனை வேலைக்கு அப்ளை பண்ணேன், அது 2 மாதத்துக்கு ஆச்சு, ஏன் அப்ளை பண்ணல? அது கடைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேப்பர் எப்போ வாங்கினீங்க, அது நான் அப்போ நம்ம ட்ரை பண்ணல, அப்போ நம்ம மேலே தான் தப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதை நாங்கள் வருத்துவதற்காக சொல்லவில்லை நண்பர்களே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா, எங்கள் அப்பா மட்டும் என்ன நல்லா வாழ வச்சா. கடைசியா எப்போ அப்ளை பண்ணீங்க? கடைசியா எந்த முயற்சி, எந்த ஜாபுக்கு போய் எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணீங்க? உங்களை நீங்களே கேளுங்க, உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் தெரியும். 6ஆம் இடத்தை சனி பகவான் 6, 7, 8 பார்க்கிறார். 8 பார்க்கும்போது 6க்கும் 8க்கும் ஒரு கனெக்ஷன் வருது. 6ஆம் இடத்தை சனி பகவான் 12 பார்க்கிறார். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, இந்த ப்ராப்ளம்லாம் இதுக்கு எல்லாம் தான் சனி பகவான் என்ன பண்றாரு, ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, இப்போ என்னடா வேணும் உனக்கு, ஐயா வேலை வேண்டாம், வேலை வச்சுக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 6 கூடிய 3ஓடு 8ஓடு 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. விபரீத ராஜயோகம் கிடைக்கும் போது திருமணம் வேணுமா, எதெல்லாம் நீங்க ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்க, ஐயா எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகாம இது பின்னாடி சுத்தி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுங்கய்யா, ஓகே வச்சுக்கோ பண்ணிட்டேன். எனக்கு கூட பிறந்தவங்க ஒரே இம்சையை கொடுத்துட்டே இருக்காங்க சார், எங்க அண்ணன் தான் சார் இந்த வச்சுட்டேன், வச்சுக்கோ சரியா போச்சு. இப்ப வேற எல்லாத்தையும் சரி பண்ணா நான் இப்ப என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே, இனிமே சொல்லக்கூடாது, செய்யணும், அவ்வளவுதான். எல்லா ப்ரொவிஷன்ஸையும் சனி பகவான் கொடுத்துட்டார். உங்களுக்கு அழகா ஒரு சேர் போட்டு கொடுத்துட்டாரு, ஏசி போட்டு கொடுத்துட்டாரு, புத்தகத்தை வாங்கி கையில கொடுத்துட்டாரு, நீங்க தான் படிக்கணும். அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வருகிறது, கடன் ஒழிய போகிறது, சொத்து வரப்போகிறது. இனி நீங்க குறையே சொல்ல முடியாத அளவுக்கு சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாம் சூப்பரா இருக்கும். காரணம் என்ன, 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால இல்லற வாழ்க்கைங்கிற இடத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு. அப்போ இல்லற வாழ்க்கையில எதுவும் பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறார். சோ இனி வாழ்க்கையில சுகம் மட்டுமே. ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க.